ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வாட் ஐ குக் அண்ட் வாட் ஐ ஈட் இன் அ டே தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆனதும் சம்டைம்ஸ் ஹாட் வாட்டர் இல்லைனா ஜீரா வாட்டர், சோம் வாட்டர் எது வேணால் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக எடுத்துப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பேபிக்கு பால் காய வச்சுட்டு எனக்குமே டீ போட்டுப்பேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் லஞ்ச் தானே குக் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி என்ன குக் பண்ணுறது அப்படின்ற ஐடியா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து என்ன ரெடி பண்ணான்னு சொல்லி பார்த்துக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் ரைஸ் வச்சுட்டேன். லன்ச் குக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி அன்றைக்கி வந்து இட்லி தோசை பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்க மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெளில வச்சுட்றது. ஸோ ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதோட கூலிங் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும், ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்குமே அப்படின்றதுக்காக. லஞ்சுக்கு பிளான் பண்ணி ரைஸ் வச்சதோடு சரி. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வந்து வெறுமனே வதக்காமல் கார சட்னி ரெடி பண்ணுவேன். இல்லை வதக்கிட்டு வந்து சம்டைம்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா வதக்கி அரைச்சி எடுத்துப்பேன். பட் அன்றைக்கி வதக்காமல் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், லைட்டாக புளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி சட்னியும் அதோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி அப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கார சட்னி. அண்ட் அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு அண்ட் இடையில மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு வந்து ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக் ஐட்டம், ஈவினிங் ஸ்நாக் எல்லாத்துக்குமே மார்னிங் சோக் பண்ண வேண்டியது இருந்தால் கூட அப்போவே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அன்றைக்கி ஒரு 11:30 போல் நம்ம வந்து புட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போவே லைட்டாக கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணுற புட்டு மாவு ஒயிட் புட்டு பொடின்னு சொல்லி டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது டிமார்ட்டோட பிராண்டான்னு தெரியல, பட் ரொம்ப சாஃப்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். டேஸ்ட் வைஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. புட்டு அன்றைக்கி எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் கேட்டேன், பட் யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பர்சன் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே மாவு மீதம் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது போக தோசை மாவு மீதம் இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே கிள்ளி போட்டு கார பணியாரம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். நான் அதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். மார்னிங்கே லஞ்ச் குக் பண்ணலை, ரைஸ் வச்சதோடு விட்டுட்டேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி குழம்பு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குமேன்ட்டு. ஸோ அன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு அண்ட் கேரட் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கேரட் பொரியல் ரெடி பண்ண பாட்லேயே லைட்டாக வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணி கொஞ்சமாக கேரட்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி தனியாக வந்து பேபிக்கும் ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கும் லஞ்சுக்கும் இடையில பேபிக்கு ஏதாவது ஒரு வெஜிடபிள் இல்லைனா ஃப்ரூட் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அன்றைக்கி மார்னிங்கே அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டதால மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு அப்புறம் அவங்களுக்கு பொட்டேட்டோ தான் பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ யூஸ்வலாக ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே பாயில் பண்ணி ரெடி பண்ணிடுவேன். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததால் இன்றைக்கி நானுமே கொஞ்சம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த பொட்டேட்டோஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான். பட் நான் எந்த கார்ன் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணாமல் யூஸ்வலாக பாயில் பண்ணி தாளித்து விடுறது தான். இது பேபியாக எடுத்து அவங்களே ஃபீட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வந்து ட்ரை பண்ணேன் ஸ்டார்டிங்கில். பட் அதுவே இப்போ பழகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இப்போலாம் எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலாக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிரேவிங் வரும். அது ஸ்வீட் கிரேவிங்ஸாக இல்லை டீ காஃபி எடுத்துக்கிற மாதிரியா அந்த ஒரு டெம்ப்டேஷனாக என்னன்றது தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் டைவர்ட் பண்ணி ஏதாவது வேறு ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் அன்றைக்கி ஸ்நாக் கொஞ்சம் நிறையவே இருந்தது. அது இல்லாமல் எனக்கு பிடிச்ச சோன் பப்படியும் இருந்தது. இது ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ஒரு பீஸ் மாதிரி கிடைக்கும் ரவுண்ட் ஷேப்பில். ஒரு பீஸ் வந்து 5 ரூபீஸ் அந்த மாதிரி நிறைய பெட்டி கடைகளில் கிடைக்கும் சின்ன வயசில். பட் ரீசன்ட் டேஸாக நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ லூஸில் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்துட்டு நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து பார்க்குறேனோ அப்போ வந்து வாங்கி வச்சுப்பேன். இது தாராளமாக 1 வீக்குக்கு எடுத்துப்பேன். அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். சின்ன வயசில் இந்த சோன் பப்படி, பஞ்சு மிட்டாய் எல்லாமே ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுக்கும் அதுக்கும் நிறைய வந்துட்டு டேஸ்ட் வைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் பஞ்சு மிட்டாய் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர். பட் இது எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது தெரியல.
டின்னருக்கு சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 4:30 போல் மாவு தேய்ச்சி வச்சுருவேன். யூஸ்வலாக 6:30 to 7க்குள்ளே வந்து டின்னர் எடுத்துப்போம். ஸோ அதுக்காக ஒரு 4:30க்குலாம் வந்து மாவு தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக வருமே அப்படின்றதுக்காக மாவும் தேய்ச்சி வச்சுட்டேன். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஏதாவது மீதம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டின்னர் எப்போவுமே பிளான் பண்ணுவேன். அன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு இருந்தது அண்ட் அது இல்லாமல் கேரட் பொரியலும் கொஞ்சம் இருந்தது. ஸோ கேரட் பொரியலை வந்துட்டு சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணியும் எடுத்துக்கலாம் அண்ட் வெண்டைக்காய் காரக்குழம்புமே சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும். ஸோ அதுவுமே எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அதை வச்சுட்டு அது கூடவே வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதெல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 3 வேளைக்கும் வந்துட்டு குக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. எல்லா நாளும் இது வந்து ஃபாலோ பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மீதம் வராத மாதிரி குக் பண்ண ட்ரை பண்ணிப்பேன். ஸோ அதையும் மீந்துடுச்சு அப்படின்னா அதை சூடு பண்ணி எடுத்துக்க சொல்லுவேன். ஒரு சில டேஸ் வந்து வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது அப்போதைக்கு சூடாக குக் பண்ணி கொடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் குக் பண்ணி கொடுத்துருவேன். அதையும் கம்மியான குவான்டிட்டியில் குக் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் எடுத்துக்க வைக்க ட்ரை பண்ணுறது. ஒரு சில டைம் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம மட்டுமே வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் இந்த குக்கிங்கில் மட்டும் பேலன்ஸ்டாக கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி அன்பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கோம். லஞ்சுக்கு பிளான் பண்ணது கரெக்டாக குக் பண்ணிட்டேன் அப்படின்னா டின்னரில் சொதப்புறது, இல்லை டின்னர் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் சொதப்புறது. ஸோ இந்த மாதிரியும் போயிட்டுருக்கோம் ஒரு சில டேஸ். ஸோ அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் கார சட்னி, மிட் மார்னிங் ஸ்நாக்கு புட்டு அண்ட் காரப்பணியாரம் தேங்காய் சட்னி, லஞ்சுக்கு ரைஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு அண்ட் கேரட் பொரியல். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு எனக்கு பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. டீ கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தது, ரஸ்க் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி இதெல்லாம் தான் குக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் ஃபுட் ஐட்டம்ஸ். எனக்கு ப்ராப்பராக ஸ்டிச்சிங் வந்துட்டு தெரியாது. ஸோ ப்ளவுஸ், சுடிதார் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண வராது. பட் ஓரளவுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ண தெரியும். ஸோ அதுக்காக வீட்டில் கொஞ்சம் வந்து காம்பேக்டாக இருக்க மாதிரி ஒரு சூயிங் மிஷின் வந்து வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 1500 சம்திங்கில் எனக்கு கிடச்சிது. ஓகே, ரொம்ப காசு போட்டு வந்து வாங்க முடியாது. பிகாஸ் ப்ராப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணணும், நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் கூட நான் அந்தளவுக்கு வந்து அமௌண்ட் போட்டு எடுக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஓகே லூஸாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறது, தையல் விட்டுருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும்தான் தேவை அப்படின்றதால எனக்கு காம்பேக்டாக சின்னதாக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த மினி சூயிங் மிஷின் தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. பிகாஸ் நம்ம ரொம்ப வந்து ஹார்டானது எதுவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ நம்மளோட டாப் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் இது தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக இது எனக்கு ஓகே ரொம்பவே காம்பேக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மிஷின் கூடவே ஸ்டிச்சிங்க்கு தேவையான டைலரிங் கிட்டும் வந்துடுது. ஸோ இந்த மிஷினோட காம்பேக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடில் அட்டாச்சபிள் எக்ஸ்டென்ஷன் டேபிளும் வந்துடுது. பட் அது ரொம்ப ப்ராடாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த மிஷினுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம டாக் டைமில் நைட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதில் வந்துட்டு லைட்டு செட்டிங்கும் வந்துட்டு இருக்குது. ஃபுட் பெடல் இருக்குது, அடாப்டரும் கொடுத்துட்றாங்க அண்ட் எக்ஸ்ட்ராவாக கிட்டும் வந்துடுது. இந்த கிட்டில் நிறைய கலர்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்குது, சிசர்ஸ், பாபின்ஸ், ஒரு ரவுண்ட் டேப்பில் நிறைய நீடில்ஸ் இருக்குது, த்ரெட்டர் அண்ட் அது கூடவே வந்து மெஷரிங் டேப்பும் வந்துடுது. இதில் எனக்கு பர்சனலாக ரொம்ப கன்வின்சிங்காக இருக்க விஷயம் வந்துட்டு ஸ்பீட் அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு லோவாவோ ஸ்பீடாவோ இல்லை மீடியமோ இந்த மாதிரி ஸ்பீட் வந்துட்டு மெஷர் பண்ணி கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. எனக்கு பேசிக்காக வந்து இந்த டெய்லரிங் மிஷின் ரொம்ப நீடடாக இருந்தது. பிகாஸ் நான் வந்து அடிக்கடி ஸ்லீவ்க்காக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் வந்து லூஸாக இருக்குது நம்ம பிடிச்சடிக்கணும் அப்படின்னா கூட நான் ஒவ்வொரு டைமும் ஷாப் போக வேண்டியது இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இதை நம்ம வச்சுக்க முடியும். பிகாஸ் நம்ம வந்து ப்ராப்பராக எந்த ஸ்டிச்சிங்கும் நமக்கு தெரியாது, டெய்லரிங் பற்றி ஐடியா இல்லைன்னா கூட இது வந்துட்டு ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப அமௌண்ட் போட்டு நம்மளால் வாங்கி வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப காம்பேக்டாக அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரனால மட்டும்தான் இது ப்ரிஃபர் பண்ணி நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இது வந்து மூவபிள்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு தேவை வராது. பிகாஸ் ப்ரீவியஸ் டேவே நம்ம வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னா இதிலே வந்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மூவ் பண்ணுற அளவுக்கு இதோட தேவை இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் மூவ் பண்ணணும், நமக்கு வந்து தேவை எடுத்துக்கணும், ஒரு பேக்கில் கூட வந்து ஒரு ட்ராவல் பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட காம்பேக்டாக நீட்டாகவே எடுத்துகிட்டும் போகலாம். நான் ப்ராப்பராக எந்த கிளாஸஸும் வந்து அட்டென்ட் பண்ணல.
பட் பேசிக்காக எனக்கு வந்து டெய்லரிங் தெரியும். பிகாஸ் அப்பா, சித்தப்பா அவங்க எல்லாருக்குமே டெய்லரிங் நல்லா தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் எனக்குமே தெரியும். அண்ட் அது இல்லாமல் ஒரு சில வீடியோஸுமே பார்த்து தான் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு டெய்லர் ஷாப் போகிறப்ப வர ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ஸ் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் அகைன் வந்து என்னோடய டாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அந்த தையல் வந்து நான் பிரித்து விட்டுட்டு அகைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா நான் பிரித்து விடுறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிச்சஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு டைமும் அதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு தேவைன்னா ஓகே பிரித்து விட்டுக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ டைலரிங் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கும் கற்றுக்கணும். பட் பேசிக்காக இப்போதைக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டில் கற்றுக்கிறதுக்காகவாச்சும் ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இதோட லிங்க் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டேக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது பேட்டரி அட்டாச்சபிளையும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் நம்ம ப்ளக் பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.